அதாவது சந்தானம் பெரிய அளவில் நஷ்டப்பட்டதுக்கு இன்னைக்கு கடனாளியாக இருக்கிறதுக்கு ஒரு பிரபல நடிகர் காரணம். அந்த எப்படி மன்மதன் படத்தில் வந்து கூப்பிட்டு வா நடி இந்த படத்தில் காமெடியான அறிமுகப்படுத்துகிறாரோ அதே சிம்பு மறுபடியும் சந்தானத்தை கூப்பிட்டு என்னுடைய அதாவது சிம்புவோட 49 வந்து சந்தானம் நடிக்க சொல்கிறாரு. சந்தானம் அந்த வாய்ப்பு ஒத்துக்கிறார். சந்தானம் சிம்பு கூப்பிட்டு அந்த வாய்ப்பை ஒத்துக்கிறார். அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. இந்த தனுஷுக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் ஒரு நன்றி கடன் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக ரெண்டு பேருமே எதிரிகள் மாதிரி ஆயிட்டாங்க. இப்போ தனுஷ்க்கு வந்து நயன்தாராவும் எதிரி ஆயிட்டாங்க. இப்போ வந்து தனுஷ்க்கு வந்து நம்ம ஒரு அனிருத்தும் எதிரி ஆயிட்டாரு. இப்போ வந்து சிவகார்த்திகேயனுக்கு அதே நயன்தாராவும் அனிருத்தும் நண்பர்களாக இருக்காங்க. இப்போ சிம்புவே எடுத்துங்களேன், அவர் அறிமுகப்படுத்தின சந்தானம் இன்னைக்கும் நன்றி விசுவத்தோட சிம்பு கூப்பிட்டோன்னே சிம்பு 49 நடிக்க வந்திருக்காரு. இப்போ வந்து தனுஷ் வந்து சிவகார்த்திகேயனை கூப்பிட்டு நம்ம ஒரு படம் பண்ணலாம்னு சொன்னால் இன்னைக்கு பண்ணுவாரா? என்னோட படத்தில் தொடர்ந்து நடிக்கணும் அப்படின்னு தனுஷ் ஏதோ சிவகார்த்திகேயன் சொன்ன மாதிரியும் சிவகார்த்திகேயன் வந்து இல்லை நான் வேற படங்கள் எனக்கு கமிட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்ன மாதிரியும் அதனால தனுஷ் கோவப்பட்டு அந்த இடத்துல ஒரு சின்ன கைகலப்பு நடந்து சினிமா விமர்சகர் ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு சார் நம்மளோட நினைச்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழ் சினிமாவுடைய உண்மையான கலர் என்ன அப்படிங்கிறது ஒரு தயாரிப்பாளருக்கு தான் தெரியும். சமீபத்தில் நடந்த டிடி நெக்ஸ்ட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்யா அதுக்கப்புறமா சந்தானம்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பேசினாலும் அவங்க முகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷம் இல்லாமல் இருந்தது. ஏதோ ஒரு பீதியிலே இருக்காங்க, என்ன பிரச்சனை இவங்களுக்குள்ள, ஏதோ ஒரு பயத்தில் இருக்கிற மாதிரி இருந்தது. இவங்க ஒரு பெரிய கடனில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த படம் ஓடுனாதான், அப்படி இல்லைன்னா லைஃப் வந்து பெரிய ஒரு ரிஸ்கில் தான் போய் முடியும்லாம் சொல்கிறாங்களே, உண்மைதானா? 100% உண்மைதான். அதாவது வந்து சினிமா தயாரிச்சிங்கன்னா பீதியிலே இருக்க வேண்டியதுதான். அதுதான் உண்மை. அப்படி தான் இருக்குது இன்றைக்கி தயாரிப்பாளரோட நிலைமை. இப்போ சந்தானம் வந்து பல படங்கள் பார்த்திங்கன்னா சொந்தமாக தயாரிக்கிறாரு. பல நஷ்டங்கள் சந்தானத்துக்கு தொடர்ந்து ஏற்படுது. ஆர்யாவும் பல படங்கள் வந்து தயாரித்து ஆர்யாவுக்கும் பல நஷ்டங்கள் ஏற்படுது. நம்ம வந்து மெயினான மேட்டுக்கு வருவோம். அதாவது சந்தானம் பெரிய அளவில் நஷ்டப்பட்டதுக்கு இன்றைக்கி கடனாளியாக இருக்கிறதுக்கு ஒரு பிரபல நடிகர் காரணம். அந்த நடிகர் யாருன்னா நம்ம சிவகார்த்திகேயன். ஓகேவா? இப்போ சந்தானம் வந்து லொல்லு சபா ப்ரோக்ராமில் விஜய் டிவியில் நடிக்கிறாரு. ரொம்ப பிரமாதமான காமெடி நடிகர் சந்தானம். எல்லாருக்குமே தெரியும். ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா டயலாக் டெலிவரி, அதாவது இந்த டைமிங்கில் பண்ணுற காமெடி இருக்குது பார்த்தீங்களா, அது சூப்பராக பண்ணுவார். இப்போ எத்தனையோ படங்கள் சந்தான படங்கள் காமெடியெலாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும். அப்படிப்பட்ட காமெடியன் விஜய் டிவியில் வந்து லொல்லு சபாவில் பெரிய பேர் எடுக்கிறாரு. ஆடியன்ஸும் பார்த்தீங்கன்னா சந்தானத்தை பெரிய அளவில் ரசிக்கிறாங்க. இதே காலகட்டத்தில் சிம்பு வந்து இந்த ப்ரோக்ராமை பார்க்குறாரு, தொடர்ந்து பார்க்குறாரு சிம்பு சந்தானம் ப்ரோக்ராம். அப்போ சிம்புக்கு வந்து சந்தானத்தினுடைய நடிப்பு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்போ சிம்பு சந்தானத்தை கூப்பிட்டு என்னுடைய படத்தில் நீ காமெடி நடிகனா வா நடி, நான் உன்னை அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்மதன் படம், சிம்புவோட மன்மதன் படத்தில் வந்து சந்தானத்தை காமெடி நடிகனை அறிமுகப்படுத்துறாரு. மன்மதன் படத்தில் பார்த்தீங்கன்னா காமெடி வந்து கொஞ்சம் தான் இருக்கும், ஆனால் வந்து சந்தானம் அதில் ஸ்கோர் பண்ணியிருப்பார், பிரமாதமாக பண்ணியிருப்பார். ஆடியன்ஸ் கிட்ட முதல் படமே சந்தானம் வந்து ஆடியன்ஸ் கிட்ட அடையாளம் ஆயிட்டார். இந்த நடிகர் நல்லா நடிக்கிறாரு, வேற மாதிரி கலாய்ச்சலாக பேசுறது, ஒரு மாதிரி கலாய்ச்சி நடிக்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சந்தானத்துக்கு மட்டும்தான் முடியும். மற்ற வேற ஆளாலையும் அந்த மாதிரி ஒரு காமெடி பேட்டர்ன் பண்ண முடியாது. இப்போ இப்படி வந்து சிம்பு அறிமுகப்படுத்தின இந்த காலகட்டத்தில் சிவகார்த்திகேயன் பாருங்க, அவரும் வந்து விஜய் டிவியில் வந்து அது இது எதுன்ற ப்ரோக்ராமில் வேற மாதிரியான காமெடி ஷோ ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. அவரோட காமெடியும் எல்லாத்தையும் போய் சேருது. யாரோ ஒரு புது பையன் ரொம்ப பிரமாதமாக பண்ணுறானே அப்படின்னு சிவகார்த்திகேயனை பற்றி மக்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஷோ வந்து தனுஷ் பார்க்குறாரு. தனுஷ்க்கு வந்து சிவகார்த்திகேயன் மேலே ஒரு நம்பிக்கை ஏற்படுது. சிவகார்த்திகேயனை நம்ம அறிமுகப்படுத்தினா பெரிய லெவலில் வருவார் போலயே, இவரை நம்ம காமெடி நடிகனை அறிமுகப்படுத்தலான்னு தனுஷ் முடிவு பண்ணுறாரு. இது முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மேட்டர் சொல்கிறேன் கேளுங்க. அது என்ன அப்படின்னா, நெல்சன் டேரக்டர் நெல்சன் இருக்கார்ல, ஜெயிலர் டேரக்டர், அவர் வந்து நம்ம விஜய் டிவியில் வந்து ஷோ டேரக்டராக இருக்கார். அப்போ ஷோ டேரக்டராக இருக்கும்போது சிவகார்த்திகேயனுக்கும் நெல்சனுக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுது, ஒரு தொடர்பு. அதாவது வந்து ஒரே சேனலில் ஒர்க் பண்ணுறாங்க, ஹாய் ஹலோ சொல்லி ஒரு நட்பு ஏற்படுது. அந்த நட்பின் அடிப்படையாக வந்து நெல்சன் வந்து வேட்டை மன்னன் ஒரு படம், அது வந்து சிம்பு வச்சு எடுக்கிறாரு. அந்த படம் வந்து வரல, அந்த படம் ட்ராப் ஆயிடுச்சு. அந்த படத்தில் நெல்சன் வந்து டைரக்டராக ஒர்க் பண்ணுறாரு. அந்த படம் ஒர்க் பண்ணும்போது நெல்சன் சிவகார்த்திகேயனுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு. என்னுடைய படத்தில் வந்து நீ அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணு, உனக்கு சினிமாவில் வரணும்னு ஆசை இருக்குது, சினிமாவில் காமெடி நடிகனாக வரணும்னு ஆசை இருக்குது, சும்மா ஒரு என்ட்ரியாக நீ வச்சுக்கோ, கூட வா, ஜாலியாக வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது சிவகார்த்திகேயன் அதாவது வந்து நெல்சனோட போய் அசிஸ்டன்ட் டைரக்டர்
ஒர்க் பண்ணுறாரு சிம்பு படத்துக்கு, வேட்டை மன்னனுக்கு. இந்த தகவல்லாம் பார்த்தீங்கன்னா யாருக்குமே வெளியில் தெரியாது. அதுக்கப்புறம் அந்த படமே ட்ராப் ஆயிடுது. நெல்சனுக்குமே பெரிய வாய்ப்பு இல்லாமல் போயிடுது. நெல்சனுமே மறுபடியும் விஜய் டிவியோட ஷோ பண்ணுறதுக்கு வந்துடுறாரு, டைரக்ட் பண்ணுறதுக்கு. சிவகார்த்திகனும் அது இது ப்ரோக்ராம் அது இது நிறைய ப்ரோக்ராம் வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. இந்த காலகட்டத்தில் வந்து சிவகார்த்திகேயனை வந்து தனுஷ் பார்த்து கூப்பிடுறாரு. நான் சொன்னேன்ல, தனுஷ்க்கு சிவகார்த்திகேயனோட நடிப்பு பிடிச்சிருந்துச்சு. 3ன்னு ஒரு படம், அந்த படத்தை எடுக்கும்போது சிவகார்த்திகேயனை தனுஷ் கூப்பிட்டு இந்த படத்தில் நீங்கள் காமெடியாக நடிங்க அப்படின்னு சொல்லி அந்த வாய்ப்பு வந்து தனுஷ் சிவகார்த்திகேயனுக்கு கொடுக்குறாரு. அந்த படத்தில் வந்து பாடல்கள், அதாவது பெரிய லெவலில் வெற்றி பெற்ற பாடல்கள், அந்த பாடல்களை போட்டது யாருன்னா அனிருத் போட்டார். அனிருத், சிவகார்த்திகேயன், தனுஷ். சிவகார்த்திகேயன் வந்து அந்த படத்தில் வந்து காமெடியன் தான் இருந்தாலும் நல்லா இருக்கும், ஒரு மாதிரி ரசிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஒரு ஆடியன்ஸ் வந்து எப்படி சொல்கிறது, இவரையும் ஏற்றுக்க ஆரம்பித்தாங்க, ரசிக்க ஆரம்பித்தாங்க. இதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சந்தானம் வந்து தொடர்ந்து பல படங்கள் வந்து காமெடி படங்கள் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நிறைய புது புது படங்கள்லாம் வருது. அதாவது சந்தானத்துக்கு வந்து ஓகே ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ் என்ற பாஸ்கரன், இந்த மாதிரி நிறைய படங்கள் சந்தானம் வேற ஒரு வடிவம், காமெடி வடிவம் கொடுத்து பெரிய லெவலில் சந்தானம் வளர்ந்துக்கிட்டே போகிறார். பெரிய லெவலில் காமெடியான சந்தானம் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு காலகட்டத்தில் பெரிய காமெடி நடிகன். அதாவது வந்து காமெடிக்கு வந்து இவர் கிங்குங்கிற மாதிரி படங்கள் நடிச்சிட்டு போகிறாரு. இந்த பக்கம் சிவகார்த்திகேயன் தனுஷ் என்ன பண்ணுறாரு, நான் உன்னை ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறார். அது காரணம் என்னென்னா, தனுஷ், சிவகார்த்திகேயன், அந்த அனிருத் 3 பேருக்குமே ஒரு நல்ல நட்பு. அதாவது வந்து சேர்ந்து பார்ட்டிக்கு போகிறது, சேர்ந்து வந்து ஜாலி பண்ணுறது, இந்த மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் ஆனோன்னே நட்பின் அடிப்படையில் வந்து சிவகார்த்திகேயனை தனுஷ் வந்து அறிமுகப்படுத்துறாரு. எந்த படத்தில் அறிமுகப்படுத்துறாரு அப்படின்னா, எதிர்நீச்சல்ங்கிற படத்தில் வந்து சிவகார்த்திகேயனை ஹீரோவாக அறிமுகப்படுத்துறாரு. இந்த வாய்ப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. அதாவது ஒண்டர் பேட் ப்ரொடக்ஷனு, தனுஷ் ப்ரொடியூசரு, அவர் வந்து சிவகார்த்திகேயனை ஒரு அறிமுகப்படுத்துறாரு அப்படின்னா அது பெரிய விஷயம். அது இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் வந்து பாண்டியராஜன் அறிமுகப்படுத்திட்டாரு மெரினாங்கிற படத்தில். அந்த படம் வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஹீரோவை மையமாக வச்சு வேற ஒரு ட்ராவல், ஒரு லவர் சப்ஜெக்ட் போயிட்டு இருக்கோம். இந்த படத்தில் முழு ஹீரோவாக சிவகார்த்திகேயன் அறிமுகமாகறாரு. தனுஷ் வந்து கேட்டுக்கிட்டதன் அடிப்படையில் நயன்தாரா வந்து சிவகார்த்திகேயனோட ஒரு டான்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இதெல்லாம் எங்கே நடக்கும், எங்கேயுமே நடக்காது. சிவகார்த்திகேயனுக்கு பெரிய லக்கு. நயன்தாரா அந்த காலகட்டத்தில் அறிமுகமாக ஆரம்பத்தில் துளுருட்டு வர ஒரு நடிகரோட டான்ஸ் ஆடுறாங்கன்னா அது பெரிய விஷயம். இந்த சிவகார்த்திகேயனுக்கு அது பெரிய பேரை கொடுத்துச்சு. தனுஷ் கேட்டதுனால சம்பளமே வாங்காமல், ஒரு பைசா கூட சம்பளமே வாங்காமல் நயன்தாரா வந்து சிவகார்த்திகேயனோட ஒரு டான்ஸ் பண்ணி கொடுத்துட்டு போகிறாங்க. அந்த படத்துக்கு அந்த பாட்டு பெரிய பிரபலமாச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த படத்துக்கு போடப்பட்ட மியூசிக் இருக்கு பார்த்தீங்களா, அனிருத் மியூசிக், எல்லா பாட்டுமே ரொம்ப சூப்பரான பாட்டுகளாக அமைஞ்சிச்சு. இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சிவகார்த்திகேயனுக்கு வேற ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருச்சு. பெரிய ஒரு ஹீரோ அப்படிங்கிற மாதிரி அமைஞ்சிருச்சு. காமெடி படங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் காமெடி படங்கள் நடிச்சுட்டே இருக்காரு. ஆனால் ஹீரோவாக நடிக்கிறார். சிவகார்த்திகேயன் எப்படின்னா காமெடி படங்கள் ஹீரோவாக நடிச்சுட்டே போகிறாரு. சந்தானம் எப்படின்னா காமெடி படங்கள் வேற ஒரு ஹீரோவோட காமெடியாக நடிச்சுட்டு போகிறாரு. சிவகார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா அதாவது வந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ரஜினி முருகன், அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெமோ, டாக்டர், இப்படி நிறைய படங்கள் வேற மாதிரியான காமெடி படங்கள் எல்லாமே ஹிட் ஆகிட்டே போகுது, பயங்கர ஹிட் ஆகிட்டு போகுது. சந்தானத்துக்கு இந்த பக்கம் காமெடி படங்கள்லாம் பயங்கரமாக, அவர் ஒரு வேற பக்கம் பயங்கரமாக ஹிட் ஆகிட்டே போகிறாரு. இப்போ சந்தானத்துக்கு ஒரு எண்ணம் வருது. அந்த எண்ணம் தான் சந்தானம் இன்னைக்கு கடனாளியாக இருக்கிறதுக்கு காரணம். அது என்ன அப்படின்னா, நம்ம ஏன் காமெடி நடிகனாக நடிச்சுக்கிட்டே இருக்கணும், நம்மளோட கூட ஒர்க் பண்ண சிவகார்த்திகேயன் வந்து காமெடி நடிகனாக நடித்து அதுக்கப்புறம் ஹீரோ ஆகி இன்னைக்கு வந்து பெரிய லெவலில் செட்டில் ஆகிட்டாரு, பெரிய லெவலில் பேரும் புகழோடு இருக்காரு. நம்மளும் வந்து இனிமேல் வந்து தனியாக, அதாவது வந்து ஹீரோவாக நடிக்கணும், காமெடி படங்களில் நம்மளே ஹீரோவாக நடிக்கணும் அப்படின்னு சொல்லி, அதாவது வந்து கூட நடிப்பாங்கள்ல மற்ற படங்களில் காமெடியாக நடிப்பாங்கள்ல, அதெல்லாம் டோட்டலாகவே விட்டுட்டு அவரும் ஒரு காமெடி நடிகராக நடிக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் நடிக்கிற படங்கள்லாம் ஆரம்பத்தில் 1-2 படங்கள் பேசப்பட்டாலும் 1-2 படங்கள் பெருசாக போனாலும் அவர் தொடர்ந்து அவரால் வந்து அந்த காமெடி நடிகனா சஸ்டெயின் பண்ண முடியல. சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய பேர் பண்ணவங்களாம் பாருங்க, அன்சிகா மோத்வானி நடித்தாங்க, நயன்தாரா நடித்தாங்க, இப்படி பிரபல நடிகையெல்லாம் சிவகார்த்திகேயனோட பேர் பண்ணாங்க. அதனால் அந்த பிரபல நடிகையோட பேர் வந்து பெரிய லெவலில் சிவகார்த்திகேயன் சப்போர்ட்டாக இருந்துச்சு. அனிருத்தோட மியூசிக் சிவகார்த்திகேயனுக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சு. இது எல்லாமே இருந்ததுனால சிவகார்த்திகேயன் அடுத்தடுத்த உயரத்துக்கு கொண்டு போயிட்டே இருந்துச்சு. ஆனால் நம்ம சந்தானத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு பெரிய சப்போர்ட் கிடையாது. சந்தானம் படத்தில் நடிச்ச ஹீரோயின்ஸ்லாம் பாருங்கள், எல்லாமே ஒரு பாம்பேலேருந்து கொண்டு வந்து நடிக்க வச்ச ஹீரோயின்ஸாக இருப்பாங்க. மியூசிக்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான மியூசிக்காக இருக்கும். பெரிய பிரபலமான டேரக்டர்ஸ் வந்து சந்தானத்தை வச்சு எடுத்தாங்கன்னா அப்படி ஒன்றும் பிரபலமான டேரக்டர்ஸ் ஒன்று, ராம்பாலா லொலுசபா டைரக்டர் இருக்கார்ல, அவர் வந்து சந்தானத்தை வச்சு தில்லுக்கு துட்டெல்லாம் கொடுத்தாரு. அந்த படம் பெரிய வெற்றி படமாக அமைச்சு அதுக்கப்புறம் பார்ட் 2 கூட எடுத்தாங்க. பார்ட் 2க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ராம்பாலாவோட சந்தானத்துக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஆகிப்போச்சு. அதனால தொடர்ந்து ராம்பாலாவோடையும் ஒர்க் பண்ணுறதுல
அவராக வேற ஒரு ஸ்டைலில் நம்மளும் நடிக்கலாம் நடிச்சு நிறைய கடன் ஆயிடுச்சு. டோட்டலாகவே கடன் ஆயிடுச்சு. இந்த பக்கம் சிவகார்த்தின்னு பார்த்தீங்கன்னா அவர் செஞ்ச தப்பு அது ஒன்று நம்ம பேசுனீங்க. அது என்ன அப்படின்னா அவரும் சொந்த படம் எடுக்க ஆரம்பிக்கிறார். ஆர்டி ராஜாங்கிறவரை கூட வச்சுக்கிட்டு ஒரு பினாமி மாதிரி வச்சுக்கிட்டு அவரும் தொடர்ந்து பல சொந்த படங்கள் எடுக்கிறாரு சொந்த படமாக எடுக்கிறாரு. எல்லா படத்துலையுமே அவருக்கும் லாஸ், அவரும் பல பிரச்சனைகளுக்குள்ள சிக்கிறாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 80-100 கோடி ரூபாய்க்கு கடனே ஆயிடுது அவருக்கு. சிவகார்த்திக்கு சுற்றி வளைச்சிடறாங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம். பார்த்தீங்கன்னா எங்கள் கடனை கொடுத்தா தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியும், எங்கள் கடனை கொடுத்தா தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும், எல்லா படத்துலையும் வந்து உட்காந்துடுறாங்க. நம்ம ஒரு மேடையில் கூட பார்த்தோம் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அமரன் உடைய சக்ஸஸ் மீட்டில் கூட சிவகார்த்தி என்ன சொல்லியிருந்தாருன்னா, அதாவது எல்லா எல்லா படத்தினுடைய சம்பளத்தையுமே கடைசி நேரத்தில் வாங்கிட்டு போயிடுறாங்க அப்படிங்கலாம் சொல்லியிருந்தார். அது காரணம் என்னன்னா அவர் கடன் வாங்கினாரு, சொந்த படம் எடுத்தாரு, அந்த படத்தில் பெரிய நஷ்டம் வந்துச்சு. அந்த நஷ்டத்தில் வரும்போது அந்த நஷ்டத்தை கடன் கொடுத்தவங்க கேட்க தானே செய்வாங்க. அப்படி தொடர்ந்து வந்து கடன்காரனுக்காக பணம் கொடுத்துட்டு இருந்தார். வட்டி கடன் இதுக்காண்டே ஒரு 4-5 படம் சிவகார்த்தி நடிச்சு கொடுத்தாரு. அப்புறம் ஒரு ஸ்டேஜிங் மேலே பார்த்தாரு மொத்தமாகவே இந்த கடனெல்லாம் அடைச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில படங்களில் வந்த சம்பளத்தை மொத்தமாகவே வந்து கடனுக்கு கொடுத்துட்டு அடைச்சிட்டு இப்போ சமீபத்தில் கடன் இல்லாமல் இருக்காரு. அவர் வந்து அமரன் படம் வந்ததுக்கப்புறம் சிவகார்த்தியனோட ரேஞ்சே வேற மாதிரி போயிடுச்சு. இப்போ சிவகார்த்தியன் வந்து பார்த்தீங்கன்னா பராசக்தின்னு ஒரு படம் நடிக்கிறாரு, மெதராசின்னு ஒரு படம் நடிக்கிறாரு. அடுத்தடுத்து அவனுடைய லைனப்ஸ்லாம் வேற மாதிரி இருக்கு. இப்போ நம்ம உதாரணத்துக்கு சொல்லணும்னா விஜய் படம் வருது இல்லையா, ஜனநாயகனோட வந்து இப்போ பராசக்தி ரிலீஸ் பண்ண போறாங்க. அப்படின்னா பாருங்க எந்த ரேஞ்சுக்கு போயிட்டாரு. அந்த அளவுக்கு சிவகார்த்தியன் வேற ஒரு உச்சத்தை தொட்டுட்டாரு. ஆனால் சந்தானத்தால் அந்த உச்சத்தை தொட முடியல. சந்தானம் வந்து இதனால மனவேதனைப்பட்டு தொடர்ந்து வந்து நம்ம விட்டுறக்கூடாது, நம்ம ஹீரோ ஆயிட்டோம், அறிமுகம் ஆயிட்டோம், நம்மளே சொந்த படங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம், இப்போ மறுபடியும் நம்ம காமெடியாக நடிக்க போனால் நமக்கு அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவாகவே அடுத்தடுத்து படங்கள் எடுக்கிறாரு. எல்லா படங்களுமே தோல்வி படங்களாக முடியுது. எல்லா படத்துலையும் நஷ்டத்தை கொண்டு வந்து விடுது. இந்த நேரத்தில் சந்தானத்துக்கு ஒரு வாய்ப்பு வருது. என்ன வாய்ப்புன்னா மறுபடியும் நீங்கள் வந்து மற்ற ஹீரோஸ் படங்கள் எல்லாம் நடிங்க, காமெடியெல்லாம் நடிங்க அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் சந்தானம் வந்து அந்த வாய்ப்பை மறுக்கிறார். ஏன் மறுக்கிறாருன்னா நம்ம ஹீரோவாக வந்துட்டோம், இனிமே வந்து அதுவும் சிவகார்த்திகின் போட்டியாக நினச்சி வந்துட்டோம், சிவகார்த்திகின் வேற ஒரு உயரத்துக்கு போயிட்டார், இப்போ மறுபடியும் நம்ம காமெடியாக நடித்தா நம்ம அசிங்கமாக நினைப்பாங்கன்னு அவருடைய எப்படி சொல்றது பிடிவாதத்தினால இன்னும் தொடர்ந்து படங்களே எடுத்துகிட்டே இருக்காரு. இந்த காலகட்டத்தில் தான் பாருங்க, நல்லா நோட் பண்ணி பாருங்க, நம்ம மதகத ராஜா ரிலீஸ் ஆகுது கிட்டத்தட்ட 13 வருஷத்துக்கு முன்னாடி. நம்ம விஷாலோட சேர்ந்து சந்தானம் நடிச்ச அந்த படம் பெரிய வெற்றி படமாகுது. இப்போ சமீபத்தில் இந்த பொங்கலுக்கு வந்து இந்த படம் வெற்றி படமானோன்னே ஆடியன்ஸே என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, சந்தானம் நீங்க ஏன் காமெடி நடிக்கக்கூடாது, நீங்க பிரமாதமாக நடிக்கிறீங்க, நீங்க ஏன் இப்படி ஹீரோவா நடிக்கிறேன், ஹீரோவா தான் நடிப்பேன் அப்படின்னு பிடிவாதம் முடிச்சு எங்களுக்கெல்லாம் நீங்க வந்து இது பண்றீங்க, நீங்க காமெடியான நடிங்க, உங்களை பார்க்கறதுக்கு நாங்களாம் ரெடியா இருக்கோம், உங்களோட காமெடி வந்து எக்ஸ்ட்ராடினரி காமெடி, வெறும் காமெடினா நடிங்க அப்படின்னு சொல்லும்போது சந்தானத்துக்கு ஒரு வாய்ப்பு வருது. அந்த வாய்ப்பை யாரு கொடுக்குறான்னா மறுபடியும் சிம்புவே கொடுக்குறாரு. எப்படி மன்மதன் படத்தில் வந்து கூப்பிட்டு வா நடி இந்த படத்தில் காமெடியான அறிமுகப்படுத்துறாரோ அதே சிம்பு மறுபடியும் சந்தானத்தை கூப்பிட்டு அதாவது சிம்புவோட 49 வந்து சந்தானம் நடிக்க சொல்றாரு. சந்தானம் அந்த வாய்ப்பு ஒத்துக்கிறார். சந்தானம் சிம்பு கூப்பிட்டு அந்த வாய்ப்பை ஒத்துக்கிறார். அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. என்ன தெரியுமா, சந்தானத்தை பொறுத்த வரைக்கும் சிம்பு வந்து தெய்வமா நடிக்கிறார். அதாவது வந்து நம்மளை அறிமுகப்படுத்தின நடிகர், அவருக்கு நம்ம என்னைக்குமே கடமைப்பட்டிருக்கோம், நன்றி கடன் இருக்கு. அவர் கூப்பிடுறாரு, நம்ம படத்தில் நடிக்கணும்னு நடிக்க வராரு. இதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டிடி நெக்ஸ்ட் லெவல் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கௌதம் வாசுதேவன் நடிச்சிருக்காரு ஒரு காமெடி கேரக்டரில். அதாவது உயிரின் உயிரேங்கிற பாட்டில் பார்த்தீங்கன்னா யாஷிகா ஆனந்தை வந்து அவர் வந்து கடற்கரையில் வந்து தேடிட்டு ஓடுற மாதிரி ஒரு பாட்டு ட்ரெய்லர்ல எல்லாம் வந்துருந்துச்சு. ரொம்ப காமெடியாக எல்லோரும் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இன்னொரு விஷயம் பேசணும். என்னென்னா அதாவது வந்து ஜீவியமும் பெரிய கடனுக்குள்ள மாட்டிக்கிட்டார். அவரும் சொந்த படம் எடுத்து அவரும் பல படங்களில் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ துருவ நட்சத்திரம்லாம் வெளியிடவே முடியாமல் மாட்டிக்கிட்டு இருக்கு. எல்லாமே அவரோட தயாரிப்பு தான். அவரும் கடனாளி ஆகி இப்போ அவர் வந்து முதல்ல வந்து வில்லனா நடிக்க வந்தாரு, அப்புறம் ஒரு கேரக்டர் நடிக்க வந்தாரு. இப்ப பாருங்க காமெடியை நடிக்க வந்து அதாவது யாஷிகா ஆனந்த் வந்து கடற்கரையில உயிரின் துரத்திட்டு போற அளவுக்கு ஜீவியம் வந்துட்டாரு. அவரும் இப்படி நடிக்க வந்ததுக்கு காரணம் என்னன்னா அவருக்கும் கடன், எப்படியாவது அந்த கடன்ல இருந்து தப்பிக்கணும், வெளியில வரணும் அப்படிங்கிற சூழ்நிலை தான் அவரும் இருக்காரு. இப்ப பாருங்க இந்த படத்துல ஜிவிஎம் ஏன் இப்படி நடிச்சிருக்காரு, இவ்வளவு தூரம் இறங்கி காமெடி பண்ண வேண்டிய நெசசிட்டி என்ன அப்படின்றது மாதிரி நிறைய கேள்விகள் வருது. அதுக்கு என்ன பதில் அப்படின்னா, ஜிவிஎம் அடுத்த ஒரு படம் இயக்க போறாரு. அந்த படத்துல சந்தானம் ஹீரோ. ஓகே, அது ஒரு காதல் படமா இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஜிவிஎம் பொதுவாகவே லவ் சப்ஜெக்ட்ஸ்ல ரொம்ப சூப்பரா பண்ணுவாரு. ஆனா அவர் வேற மாதிரி சிம்பு மாதிரி சூர்யா மாதிரி ஹீரோஸை வச்சு பண்ணும்போது அது வந்து சக்சஸ்ஃபுல் ஆகும். ஆனா இப்ப இது நம்ம சந்தானத்தை வச்சு பண்ணும்போது அது எந்த அளவுக்கு சக்சஸ் ஆகும் நம்ம சொல்ல முடியாது. ஒருவேளை மறுபடியும்
எடுத்து அந்த படம் பெரிய வெற்றி அடைஞ்சிருச்சுன்னு வச்சுங்க, சந்தானம் ஜிவிஎம் காம்பினேஷனு, மறுபடியும் சந்தானம் ஹீரோவா ஆயிடுவாரோ, மறுபடியும் வேதாளம் முருங்கை மரம் ஏறிடுமோ அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தேகம்லாம் இது ஒரு பக்கம் இருக்கு. என்னதான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சந்தானம் மனசுல இப்போ ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் வந்து கடன் சுமை ஒரு பக்கம், இந்த மரகத ராஜாவுடைய வெற்றி, அந்த வெற்றியில வந்து நம்மளுடைய காமெடியை வந்து எல்லாரும் ரசிக்கிறாங்க, நம்ம மறுபடியும் காமெடியா நடிக்கலான்றதுக்காண்டி சந்தானம் இறங்கி வந்திருக்காரு. இந்த பக்கம் பாருங்களேன், இந்த தனுஷுக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் ஒரு நன்றி கடன் இருக்கு அப்படின்னா நிச்சயமா ரெண்டு பேருமே எதிரிகள் மாதிரி ஆயிட்டாங்க. இப்ப தனுஷ்க்கு வந்து நயன்தாராவும் எதிரி ஆயிட்டாங்க, இப்போ வந்து தனுஷ்க்கு வந்து நம்ம ஒரு அனிருத்தும் எதிரி ஆயிட்டாரு, இப்போ வந்து சிவகார்த்திகேயனுக்கு அதே நயன்தாராவும் அனிருத்தும் நண்பர்களா இருக்காங்க. சினிமா, ஏன்னா சினிமால என்ன வேணாலும் நடக்கும். தனுஷ் தான் சிவகார்த்திகேயனை அறிமுகப்படுத்தினாரு, தனுஷ் தான் சிவகார்த்திகேயனுக்கு வாழ்க்கை கொடுத்தாரு, காமெடியை அறிமுகப்படுத்தினாரு, ஹீரோவை அறிமுகப்படுத்தினாரு, ஹீரோவை அறிமுகப்படுத்தல நயன்தாராவை ஜோடி போட்டு நடிக்க சொன்னார் ஒரு பாட்டுக்கு, எல்லாம் பண்ணவருக்கு இன்னைக்கு அவருக்கு சிவகார்த்திகேயன் நன்றி கடன் பட்டிருக்காரா, நன்றியோட இருக்காரா அப்படின்னா கிடையவே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? இவங்க எல்லாம் ஒன்னாயிட்டாங்க. இப்போ சிவகார்த்திகேயன், நயன்தாரா, அனிருத்தெல்லாம் ஒன்னாயிட்டாங்க. தனுஷ் வந்து தனித்து விடப்பட்டார். ஓகே, இருந்தாலும் தனுஷ் யார் எப்படி தனித்து விட்டாலும் அது தனுஷ் தான். தனுஷனுடைய மார்க்கெட்டு, தனுஷனுடைய வேல்யூ வேற. அவர் எப்பவும் போல தயாரிப்பு ஒன்றரை ப்ரொடக்ஷன்ஸ்ல பல படங்கள் தயாரிச்சுட்டு போயிட்டு இருக்காரு. இப்போ நான் மெயினாக நம்ம பேச வேண்டியது என்னன்னா, இங்கே ஆர்யாவை நம்ம பேசணும். இந்த படத்தின டிடி கம்பேக், அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் யாருன்னா ஆர்யா. ஏன்னா இந்த படத்தின ஆர்யா தயாரிச்சிருக்காரு அப்படின்னா ஆர்யாவுக்கும் கடன் சுமை. இப்போ பார்த்தீங்கன்னா கடம்பன்கிற படத்தை வந்து சூப்பர் குட் சௌத்ரி வந்து 13 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாங்க அந்த படத்தை. ஆனால் அதுக்கு மேலே இன்னும் பணம் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய நெசசிட்டி இருந்துச்சு. அப்போ சூப்பர் குட் சௌத்ரிக்கு வந்து ஒரு தயக்கம் இருந்துச்சு. என்ன தயக்கம்னா, அதாவது வந்து ஆர்யா வச்சு இவ்வளோ தூரம் நம்ம பணம் இன்வெஸ்ட் பண்ணி படத்தை எடுத்தோம்னா பெரிய லெவலில் சிக்கலில் மாட்டிப்போம், ஆர்யாவுக்கு ஒரு பெரிய வியாபாரம் இல்லை, ஆர்யா வச்சு இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ண முடியாதுன்னு ஒரு தயக்கம் இருந்துச்சு. அந்த நேரத்தில் ஆர்பி சௌத்ரிகிட்ட போய் ஆர்யாவே என்ன சொல்கிறாரு, இந்த படத்தை எனக்கே கொடுத்துருங்க, நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆர்யா அந்த பணத்தை மொத்தமையும் சௌத்ரிக்கு செட்டில் பண்ணி வாங்கி மேற்கொண்டு உள்ள பணத்தை போட்டு அந்த படத்தை எடுக்கிறாரு, ரிலீஸ் பண்ணுறாரு. பெரிய தோல்வி, வியாபாரமாகல ஒன்றாகல, பெரிய தோல்வி, அதில் பெரிய கடன் சுமையாகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ் என்ற பாஸ்கரன் அந்த கூட்டணி, அந்த ராஜேஷ் டைரக்ட் பண்ணார் இல்லையா, ராஜேஷ்னுடைய கூட்டணியோட சேர்த்து பார்த்தீங்கன்னா வாசுவும் சரவணனும் ஒன்றா படித்தவங்க அப்படின்னு ஒரு படத்தை வந்து தயாரிக்கிறார். அந்த படம் இந்த கூட்டணி பாஸ்கரன் மாதிரி இது ஒரு பெரிய வெற்றி படமா அப்படி வருங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த படத்தை எடுக்கிறாரு. அந்த படமும் பார்த்தீங்கன்னா பெரிய தோல்வி படமாக போயிடுச்சு, அதுலேயும் பெரிய கோடிகளில் நஷ்டமாயிடுச்சு. இப்போ ஆர்யாவுக்கும் ஒரு பக்கம் கடன், சந்தானத்துக்கும் ஒரு பக்கம் கடன். இப்போ ரெண்டு பேருமே சேர்ந்து இப்போ இந்த படத்தை டிடி எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படம் வெளியாகி இந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிச்சுன்னா ஆர்யாவுக்கும் லாபம் வரும், சந்தானத்துக்கும் அந்த கடன் அடிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை வரும். இதெல்லாம் நடக்கணும் சினிமாவில். இந்த மாதிரி வந்து சிவகார்த்திகேயன் ஒரு பக்கம் கடன், ஒரு தனுஷே பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் சில கடன் ஏற்பட்டு தான் ஒண்டர்மேன் ப்ரொடக்ஷன்ஸில் படமே தயாரிக்காமல் நிறுத்தி வச்சிருந்தாரு. தனுஷும் கடன் பட்டிருந்தாரு, ஒரு சிவகார்த்திகேயன் கடன் பட்டிருந்தாரு, ஒரு சந்தானம் இப்போ கடனாக இருக்காரு, ஆர்யா இப்போ கடனாக இருக்காரு. காரணம் என்னன்னா, சரி நடிகர்களோ இல்லை வந்து இயக்குநர்களோ யாராகட்டும் கிரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து படம் தயாரிக்க வரும்போது அந்த பணம், அதாவது வந்து அந்த ஃபைனான்ஷியல் நெருக்கடி, அதாவது அந்த ஃபைனான்ஷியல் சுமை ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து உங்களோட மனசை இருக்கும்போது உங்களால் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களோட நடிப்பை கொண்டு வர முடியாது, உங்களோட இயக்கத்தை கொண்டு வர முடியாது, கதை எழுதுறவனா அந்த கதை எழுத முடியாது, இந்த மாதிரி சிக்கல் வந்துடும். நான் எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்குங்க, அதாவது வந்து கலைஞர்கள் வந்து அந்த கலகலன்னு சந்தோஷமாக இருந்தால் தான் அவங்க நடிக்க முடியும். அவங்க மனசில் வந்து கடன் சுமை போய் சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்களால உண்மையான கிரியேட்டிவ்னஸை வெளியில் கொண்டு வந்து ஆடியன்ஸை மகிழ்விக்க முடியாது. இப்போ காமெடி நடிகர்களாக இருந்த எப்படி சொல்கிறது, சந்தானம், சிவகார்த்திகேயன் எல்லாருக்குமே இந்த பிரச்சனை தான். ஹீரோவாக இருந்த நம்ம தனுஷ், ஆர்யா, இவங்களுக்கும் இந்த பிரச்சனை தான். ஸோ பொதுவாக நம்ம ஒரு விஷயம் என்னென்னா, நடிகர்களோ இல்லை இயக்குநர்களோ யாராகட்டும் கிரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கிறவங்க அந்த அவங்கவுங்க வேலையை மட்டும் செஞ்சுட்டு ஊதியம் வாங்கி போனாங்கன்னா அவங்க இன்னும் சந்தோஷமாக இருக்கலாம், ஆடியன்ஸை இன்னும் மகிழ்விக்கலாம். அதை மீறி வந்து நம்ம தயாரிப்பாளராக மாறணும்னு வந்தால் பல நேரங்களில் இப்போ தயாரிப்பு துறை வந்து கை கொடுக்கறதில்ல. ஏகப்பட்ட உதாரணம் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் இன்னைக்கு இல்லாமல் போயிட்டாங்க. நம்ம உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன் அவரும் தயாரிப்பாளர், அவர் இல்லை, ஏஎம் ரத்னம் இல்லை, ஆர்பி சௌத்ரி இப்போ படம் எடுக்கிறது இல்லை, சொல்லிக்கிட்டே போகலாம். இல்லை ஏவிஎம் எடுக்கிறது இல்லை, நம்ம திருப்பதி பிரதர்ஸ் எடுக்கிறது இல்லை, நம்ம ஜிவிஎம் அவரும் தயாரிப்பாளரானார், அவரும் படங்கள் எடுக்கிறது இல்லை, சங்கரோட எஸ்பிச்சஸ்ல படங்கள் எடுக்கிறது இல்லை, அடுக்கிக்கிட்டே போகலாம். அதனால இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஆனால் திடீர்னு சிம்பு சொன்னார்ல, நம்ம வந்து ஒருத்தருக்கு உதவி செஞ்சோன்னா எதிர்பாராமல் தான் உதவி செய்யணும். நம்ம எதிர்பார்த்து உதவி செய்யக்கூடாது. நம்மளை ஒரு ஆளுக்கு பெரிய ஆள் ஆக்கி விட்டோம்,
பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வளர்ந்துட்டாங்கன்னா நம்ம அதோட விட்டுடணும் அப்படின்னு யாரை ஒரு குறிப்பிட்டு சொன்னாருன்னு நம்மளுக்கு தெரியலையே சார் அது. அவர் இன்டைரக்டா தனுஷ் அட்டாக் பண்றாரு. அதாவது வந்து தனுஷ் வந்து சிவகார்த்திகேயன்ட்ட எதிர்பார்க்கிறதாவும், அதாவது வந்து சிவகார்த்திகேயன் பதிலுக்கு செய்யாததாவும் இன்டைரக்டா சிம்பு வந்து அதை சுட்டி காட்டுறாரு. இப்போ சிம்புவே எடுத்துங்களேன், அவர் அறிமுகப்படுத்தின சந்தானம் இன்னைக்கும் நன்றி விசுவத்தோட சிம்பு கூப்பிட்டோன்னே சிம்பு 49ல நடிக்க வந்திருக்காரு. இப்போ வந்து தனுஷ் வந்து சிவகார்த்திகேயனை கூப்பிட்டு நம்ம ஒரு படம் பண்ணலாம்னு சொன்னா இன்னைக்கு பண்ணுவாரா, பண்ண மாட்டாரா, அதை தான் அவர் சொல்றாரு. ஓ, அதனால தான் அந்த இதுவில் தான் சொல்கிறாரா? ஆனால் தனுஷ் எங்கேயுமே அவர்கிட்ட இருந்து எதுவுமே எதிர்பார்த்த மாதிரி இல்லை அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே சொல்கிறாங்களே சார். இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க. நம்ம அறிமுகப்படுத்தினவன், அது ஹீரோவாகட்டும் டைரக்டராகட்டும் யாராகட்டும், நம்மளை தாண்டி ஒரு உயரத்துக்கு போகிறான் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எவ்வளோ பெரிய ஆளானா கூட இந்த அறிமுகப்படுத்தினவங்க இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்கள கண்டுக்க மாட்டாங்க. இது பல நேரங்களில் நடக்கும். இப்போ இதெல்லாம் வந்து சினிமாவில் சகஜம் சார். இப்போ வந்து பவித்ரனை வந்து குஞ்சுமோன் அறிமுகப்படுத்தினார் சூரியன் படத்தில். சூரியன் படம் வந்து ஒரு பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிச்சு. அடுத்து ஒரு படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது பவித்ரன் வந்து நம்ம விஷாலோட அப்பா இருக்கார்ல, அவர்கிட்ட ஜிகே ரெட்டி கிட்ட போய் பணம் வாங்கிட்டு ஐ லவ் இந்தியா பண்ண போயிட்டாரு. அதனால அந்த கோவத்தில் வந்து குஞ்சுமோன் என்ன பண்ணாருன்னா, அடே பொடப்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு யார் அடுத்து யார் அப்படின்னும் போது எப்படி பவித்ரனோட அசிஸ்டண்டாக இருந்தவர் தான் சங்கரை கூப்பிட்டு நீ படம் எடு, நீ என்ன எடு, நீ எடு, என்ன வேணா எடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்த படம் தான் ஜென்டில்மேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சினிமாவில் சாதாரணமாக நடக்கும். அதாவது வந்து நம்ம அதுக்கப்புறம் சங்கர் வெளியில் போனதுக்கப்புறமும் இதே தான் நடந்துச்சு. புரியுது அவங்க. சங்கர் வந்து நம்ம ஜென்டில்மேனுக்கு அப்புறம் காதலன் பண்ணார் நம்ம குஞ்சுமோனுக்கு. அதுக்கப்புறம் பண்ண மாட்டேன்னோன்னா இதே தான் போடான்னு அடுத்த ஆளுங்களை அறிமுகப்படுத்தினாங்க. ஸோ இது அறிமுகப்படுத்தினவங்க நம்மளை மீறி போகும்போது அதை வந்து இந்த அறிமுகப்படுத்தினவங்க எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஈகோ இஷ்யூவாக எடுத்துக்கிட்டு அதை கண்டுக்க மாட்டாங்க. அது மாதிரி ஒரு ஸ்டிக்மெண்ட்டாக இருந்துருவாங்க. ரொம்ப வருஷமாவே ஒரு டாக் போயிட்டே இருக்குது, அதுக்கு புள்ளி வைக்கிறதே இல்லை யாருமே. சிவகார்த்திகேயனை தனுஷ் அறைந்தாரா, இதுதான் பயங்கரமா போயிட்டே இருக்குது. இது உண்மையா பொய்யா சார் இது? அதாவது இந்த மாதிரி நிறைய பேசுவாங்க சினிமாவில். நம்ம வந்து உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம நான் கடவுள் படத்துக்கு வந்து அஜித்தை தான் முதல்ல வந்து கமிட் பண்ணியிருந்தாங்க. அஜித் வந்து அந்த படத்தில் நடிக்க மறுத்துட்டார். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்போ வந்து அட்வான்ஸை திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அஜித் சொல்லிட்டாரு. ஆனால் அந்த படத்தில் நடித்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாலாவும் கூட ஒரு 4-5 பேர், ஒரு முக்கியமான ஒரு ஃபைனான்ஸாக பேர் வேண்டாம், அவங்கெல்லாம் சேர்ந்து பாம்கிற ஹோட்டலில் வந்து அஜித்தை கூப்பிட்டு மிரட்டினதாக ஒரு செய்தி இருக்குது. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அஜித் கிட்ட துப்பாக்கியை காட்டினதாமா, அஜித் அவங்களுக்கு நோக்கி துப்பாக்கியை காட்டினதும் இப்படி ஒரு செய்தி இருக்கு. இந்த செய்தி, இந்த சம்பவம் நடந்தது உண்மை. ஆனா இவர் அஜித் வந்து துப்பாக்கி எடுத்து காட்டினாரா, இல்ல வந்து பாலா வந்து அஜித்தை நோக்கி துப்பாக்கி எடுத்து காட்டினாராங்கிறதுக்கெல்லாம் எந்த ஆதாரமும் கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம ஜென்டில்மேன் படம் முடிச்சுட்டு காதலன் படம் முடிச்சாரு சங்கர். பண்ணிட்டு அதுக்கு அடுத்த படம் வந்து குஞ்சுமோனுக்கு பண்ணலைன்னு ஒரு கார்ல வந்து எப்படி சொல்றது, குஞ்சுமோன் போயிட்டு இருக்கும்போது சங்கர் வந்து அந்த கார்ல வந்து அவரும் சங்கரையும் ஏத்திக்கிட்டு குஞ்சுமோன் போகும்போது நீ அடுத்தடுத்து படம் பண்ணிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு குஞ்சுமோன் வந்து சங்கரை காமிச்சு துப்பாக்கி காட்டினதா ஒரு செய்தி எல்லாம் சினிமாவில் இருக்கு. நிறையா சார். சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி பேசுவாங்க. அதே மாதிரி அதாவது வந்து நம்ம எதிர்நீச்சல் படத்தோட டைரக்டரு தனுஷ், சிவகார்த்திகேயன், அனிருத் எல்லாம் ஜாலியாக ஒரு கெட்டுகதரில் இருக்கும்போது என்னோட படத்தில் தொடர்ந்து நடிக்கணும் அப்படின்னு தனுஷ் ஏதோ சிவகார்த்தின்னு சொன்ன மாதிரியும், சிவகார்த்திகேயன் வந்து இல்லை நான் வேற படங்கள் எனக்கு கமிட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்ன மாதிரியும், அதனால தனுஷ் கோவப்பட்டு அந்த இடத்துல ஒரு சின்ன கைகலப்பு நடந்த மாதிரியும் ஒரு செய்தி உண்டு. அது ரொம்ப நாளாகவே சினிமாவில் இருக்குது. ஆனால் அங்கே வந்து தனுஷ் சிவகார்த்திகேயனை அடிச்சாரா அப்படின்னா அதெல்லாம் நமக்கு தெரியாது. நம்ம சொன்னோம்ல, இதே மாதிரி பல ரூமர்ஸ் வந்து சினிமாவில் உழவிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இதுவும் ஒரு ரூமர் தான். அந்த இடத்துல இருந்தா அனிருத்தும் இவங்களும் அப்படியே தனியா பேரலல் ஆயிட்டாங்க. ஏன்னா அனிருத்தும் சிவகார்த்தியும் இன்னும் ஒன்னா தானே பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது அந்த சூழ்நிலையில தனுஷ் தான் அனிருத்தை அறிமுகப்படுத்துறாரு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை தான் 4 பேர் இருந்தாங்களே, எதிர்நீச்சல் டைரக்டர் தனுஷ், சிவகார்த்திகேயன், அனிருத்லாம் இருக்கும்போது இந்த சின்ன பிரச்சனை கைகலப்பெல்லாம் வரும்போது சிவகார்த்திகேயனோட வந்து தனுஷ் நின்றுட்டாரு, தனியாக பிரிஞ்சுக்கிட்டாரு. அதனால தனுஷ்க்கு வந்து எப்படி சொல்றது, சிவகார்த்தியின் மேலேயும் கோவம், அனிருத் மேலேயும் கோவம். ஓகே சார், இப்படி வந்து பல விஷயங்கள் வந்து கேட்கும்போது சினிமாவுடைய ஸ்கிரிப்டை விட இதெல்லாம் கேட்கும்போது இன்னும் பயங்கர ஆக்ஷனாக இருக்குதுன்னு நான் சொல்லணும். ஓகே சார், இது வரைக்கும் வெளியே வராத பல சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணீங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் சார். நன்றி.